வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஏற்படுற ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெக்னாலஜி உலகம் மாறிட்டு வரும்போது எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் வழியாகவே நம்மளுக்கு வந்து நிறைய ஆபத்துகள் வருது. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸ் வருதுங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்னென்ன ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் மீடியா இல்லாமல் எந்த நாளும் இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோஷியல் மீடியா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒன்று சமைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ரெசிபியும் அதில் தான் பார்க்குறோம். அண்ட் புதுசாக ட்ரெஸ் வாங்கணும்னா அதுவும் அதில் தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்ம செய்கிற எல்லா செயலையுமே வந்து அதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துடுறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய நிம்மதியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஸ்கேம்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமெயில் ஐடியை வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு அவங்க வந்து பணத்தை வந்து எடுத்துக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேணும். அதை வந்து சோஷியல் மீடியா வந்து எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக வந்து நிறைய வழிகளில் வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதுலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லிமிடெட் இன்ஃபர்மேஷனை தான் சோஷியல் மீடியாவில் கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன டெசிக்னேஷனில் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய பெட்டோட நேம் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஷ் மீ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அதாவது அது வந்து அவங்க பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பர்த்டே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போகிறனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட மெயில் ஐடி அவங்களுக்கு கிடச்சிருச்சு, இல்லைனா உங்களுடைய கார்டு அவங்களுக்கு கிடச்சிருச்சு, அதை வந்து அவங்க ரீசெட் பண்ணணும்னா ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக டேட் ஆஃப் பர்த் தான் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட் நேம்ஸ். இப்போ வந்து நம்ம கூகுளே வந்து இப்போ இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னு வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதில் வந்து வாட் இஸ் யுவர் பெட் நேம், வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் நேம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது ஈஸியாக ஹேக்கர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், அன்னோன் மெசேஜஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சஸ்பீஷியஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபஸ்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு வந்து மெசேஜாக வராது, ரிக்வெஸ்ட்டாக தான் வரும். அந்த ரிக்வெஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க சொல்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைலை போய் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருதுன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிரியேட் பண்ணிடும். இது மாதிரி நிறைய புது மெசேஜஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பொதுவாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னோன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அக்செப்ட் பண்ணணும், இல்லைனா அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பர்சனலாக யாராவது தெரிஞ்சவங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா வெரிஃபை பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். மூணாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், புது நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். அதே நேரத்தில் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் வரும். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, ஹாப்பி தீபாவளி கீழே ஏதாவது லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருதுன்னா அது கூட லிங்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க் வழியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அந்த லிங்க் வழியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி அது வழியாக வந்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்னோன் யூசர்ஸ் கிட்ட இருந்து லிங்க் வருது அப்படின்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு ஒரு 3-4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லிங்கை கிளிக் பண்ணணும். லிங்க் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வெப்சைட்குள்ளே போகுது அப்படின்னாலே உங்களோட ஃபோனோட ஐபி அட்ரஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அது எடுத்துக்கும். அண்ட் அக்செப்ட் குக்கீஸ், அக்செப்ட் திஸ், அக்செப்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகழகாக கலராக உங்களுக்கு வந்து க்ளோயிங்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓகே பண்ணுறீங்க, இல்லைனா வியூ கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். இது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். சில விஷயங்களை பண்ணுறது வழியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஸ்கேம்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ரொம்ப அருமையான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2 ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்குது. அது எப்படி பண்ணுறதுனா செட்டிங்ஸில் போய் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாராவது உங்களுடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஐடி போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டால் உள்ளே போகாதுங்க. அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பில் போய் அந்த கோடை போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்ஸ்டாகிராமை ஆக்சஸ் பண்ண முடியும் புதுசாக. இதில் வந்து அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப் இருந்தால் மட்டும்தான், அதில் உங்களுடைய மெயில் ஐடி லாகின் ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 1 வே ஆத்தென்டிகேஷனில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது வழியாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். அதை நீங்கள் பண்ணிடுங்க. 2வது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, சஸ்பீஷியஸ் மெசேஜஸ், சஸ்பீஷியஸ் போஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ யாராவது உங்களுக்கு வந்து இப்போ ட்ரேடிங் சம்மந்தமாக வந்து ஸ்கேம் அனுப்புகிறாங்க, ட்ரேடிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ட்ரேடிங் சம்மந்தமாக உங்களை யாராவது வந்து போஸ்ட் போட சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஸ்கேமாக ஃபீல் ஆகுதுன்னா உடனே இன்ஸ்டாகிராமில் போய் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு போகாமல் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதே நேரத்தில் நிறையா சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ப்ரொஃபைலை வந்து பிளாக் பண்ணிடும் இன்ஸ்டாகிராம். ஏன்னா அவங்களும் வந்து எந்த அளவுக்கு இது மாதிரி ஸ்கேம்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம், பிளாக் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான 2 விஷயங்கள் பார்த்தோம். இதில் உங்களுக்கு பிடிச்சதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.